ஆக்டர் தனுஷ் அவர்கள் அவரோட செலவில் மீனாட்சி அம்மாளுக்கு வீடு ஒன்று சின்னதாக கட்டித்தர போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில் வெளியாகி இருந்துச்சு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்டர் தனுஷ் அவர்கள் எங்களோட மகன் தான். சின்ன வயசுலேயே அவர் தொலைஞ்சு போயிட்டாரு. அவரை இப்போ பிரபல டைரக்டரான கஸ்தூரி ராஜா அவர்கள் வளர்த்திருக்காரு. நடிகர் தனுஷ் இப்போ மிகப்பெரிய ஆளாக இருக்காரு. எங்களோட கடைசி காலகட்டத்தில் நாங்கள் இப்போ ரொம்பவே கஷ்டப்படுறோம். அதனால நடிகர் தனுஷ் அவர்கள் தான் எங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு கேஸ் போட்டிருந்தவங்க தான் மதுரை மேலூரை சேர்ந்த கதிரேசன் மற்றும் மீனாட்சி தம்பதி. இந்த ஒரு கேஸ் ரொம்பவே சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருந்துச்சு. போதிய ஆதாரங்கள் எதுவும் இல்லாததுனால இந்த ஒரு கேஸ் தனுஷ் சார் பக்கம் தான் திருப்பு போயிருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் கதிரேசன் அவர்களுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் போயிட்டு மதுரை மேலூரில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து வந்துட்டு இருந்தாரு. கடந்த வாரம் சிகிச்சை பலனின்றி கதிரேசன் அவர்கள் இறந்து போயிருந்தாரு. அந்த ஒரு நியூஸ் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த ஒரு நிலையில் கதிரேசன் மற்றும் மீனாட்சி தம்பதிக்கு மிகப்பெரிய அளவில் சொத்துக்கள் எதுவும் கிடையாது. அதே நேரம் தங்கியிருந்த வீடுமே மிகப்பெரிய அளவிலான மோசமாக மாறி இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. போதாத நேரம் இப்போ அவங்களோட ஹஸ்பண்டும் இறந்து போயிட்டாங்க. இதனால் கதிரேசனோட மனைவி மீனாட்சி அவர்கள் ரொம்பவே சிரமப்பட்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட தனுஷ் அவர்கள் அவங்களோட ரசிகர் மன்றத்துக்கிட்ட பேசி அவங்களுக்கு ஒரு சில உதவிகள் செஞ்சு கொடுத்துருக்காரு. குறிப்பாக மீனாட்சி அம்மாளுக்கு இப்போதைக்கு இருக்க இடமே இல்லை, வீடே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட தனுஷ் அவர்கள் சின்னதாக அவங்களுக்கு ஒரு வீடு கட்டித்தர ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த ஒரு விஷயத்துக்காக தனுஷ் அவர்கள் அவரோட ரசிகர் மன்ற நிருபர்களை நாடி இருக்காரு. அண்ட் அவங்க கிட்ட பேசி அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுங்க, அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆனாலும் நான் தரேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு அவங்களுக்கு இருக்க வீடு இல்லை அப்படின்னு கேள்விப்பட்டேன், சின்னதாக ஒரு வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. தனுஷ் அவர்கள் சொன்னதை தொடர்ந்து இப்போ அவங்களுக்கு வீடு கட்டுற பணிகள் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல் கூட வந்திருந்துச்சு. இந்த ஒரு நியூஸ் சமீபத்தில் சோசியல் மீடியாவில் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. ஏன் அப்படின்னா உண்மையாலுமே அவங்க அப்பா அம்மா இல்லைனாலுமே அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தனுஷ் சார் உதவி இருக்காரு அப்படிங்கிறது வெளிவந்து எல்லோருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒருபுறம் இருக்க ஆக்டர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இவங்க ரெண்டு பேருமே சமீபத்தில் சென்னையில் இருக்க குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு நியூஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தி இருந்துச்சு. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க பிரிய போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை தொடர்ந்து ரஜினிகாந்த் சார் தனுஷ் அவர்களை கூப்பிட்டு பேசினாரு. அண்ட் 2 குடும்பமுமே பேசியிருக்காங்க. இவங்க டிவோர்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் சமீபத்தில் இவங்க 2 பேரும் ஒன்றா போய் டிவோர்ஸ் அப்ளை பண்ணது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்காக தான் இருந்துச்சு. இதை பற்றி சமீபத்தில் தெரிய வந்திருந்தது என்ன அப்படின்னா ஆக்டர் ரஜினிகாந்த் அவர்கள் தனுஷ் அவர்களை கூப்பிட்டு பேசியிருக்காரு. அண்ட் அவங்களோட பொண்ணுகிட்டையும் பேசியிருக்காரு. தனுஷ் கூட ரஜினிகாந்த் சார் சொன்னதுக்கப்புறம் ஓகே சொல்லிட்டாராமா. ஆனால் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் எனக்கு கண்டிப்பாக டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு ஒத்த காலில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பேசியும் வேஸ்ட்டு அப்படிங்கிறதுனால தான் அவர் 2 பேர்த்தையுமே ஓகே உங்கள் விருப்பப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாராமா. அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரும் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு ஹியரிங் அக்டோபர் 7ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு நியூஸ் சமீபத்தில் வெளியாகி ஏன் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இந்த ஒரு முடிவை எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதையும் சேர்த்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.